நான் ரெடி ஆயிட்டேங்க. அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? ம் பேசின மலர். புகழ் இப்ப வரேன்னு சொன்னான். அகிலா? அவளும் வரேன்னு சொன்னா. சரிங்க. இப்போ என்ன பிளான் இருக்கு? பிளான் ஒரு பிளானும் இல்ல மலர். ரெசார்ட்ல இருக்கிறவங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்? தெரியல, போய் பேசினா தான் தெரியும். சரிங்க. இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. வெற்றி டே. என்னங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்து வராங்க? அதைத்தான் நானும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் மலர். நான் ரெடிடா. அது இருக்கட்டும்டா. என்ன ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்து வரீங்க? டேய், என்னடா முழிக்கிற? காலையில தனி ரூம் வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப என்னடானா அகிலா கூட இறங்கி வர. அப்படி என்னடா நடந்தது? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. நீ சொன்னது யோசிச்சு பார்த்தேன், சரின்னு தோணுச்சு. சிம்பிள் அதான். ஏய், ஏண்டி சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். அப்ப என்னமோ நடந்திருக்கு. என்ன விஷயம் அகிலா? அத உங்க தம்பி வாயாலே கேளுங்க மாமா, அப்பதான் நல்லா இருக்கும். டேய், என்னடா விஷயம்? அவன் தான் சொல்லல இல்ல, நீயே சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல மாமா, உங்க தம்பி. ஏய் கொம்முன்னு. அகிலா சொல்லட்டும், விடுங்க. நீ சொல்ல அகிலா. யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்ல, தனியாவே இருந்துப்பேன்னு சொன்னார்ல. ஆமா. இதுதான் நடந்துச்சு. என்ன சிரிப்பு போ? யாருக்கோ மீசையில மண் ஒட்டி இருக்கான், அதான் சிரிச்சேன். எது எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிங்கல்ல, அதுவே போதும். சரி, போலாமா? டேய் சரிடா, ஹாலிடே வந்திருக்க. எதுக்கு இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் சுத்திட்டு இருக்க? ஜீன்ஸ் டிஷர்ட் ஏதாவது போட்டு சுத்தலாம்ல. கொண்டு வந்திருக்கேன்டா, நாளையில இருந்து போடணும். மலரு, உன்னை நான் சுடிதார் எடுத்து வைக்க சொன்னல, எடுத்து வச்சியா? அப்ப நாளைக்கு நாமளும் கலக்குறோம். ஓகே. சரி வாங்க, ரெசார்ட்ல இருக்கிறவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்போம் வாங்க. வெல்கம் சார். வணக்கம். வெல்கம் மேம். வெல்கம் மேம். வெல்கம் சார். வெல்கம் டு आवर ரெசார்ட். தேங்க்யூ. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்க. என்ன விஷயம்? சார், எங்க ரெசார்ட்ல தங்கியிருக்க கெஸ்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் கண்டெஸ்ட் வச்சு பிரைஸ் கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி தான் சார் இந்த வருஷமும் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதோட டைட்டில் நேம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சோ அது விஷயமா தான் உங்களை நான் பேசலாம்னு கூப்பிட்டிருக்கேன். அது விஷயமா எங்க கிட்ட என்ன பேசணும்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்களும் யங் கப்பிள்ஸ் தானே, சோ நீங்களும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நாங்களும் விருப்பப்படுறோம். கான்டெஸ்டா? அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. மேம் 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 ப்ளீஸ் மேம், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. கான்டெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மேம்.
எல்லாருமே ஆரம்பத்துல கலந்துக்க தயங்குவாங்க, ஆனா கான்டெஸ்ட் முடிஞ்ச பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு போவாங்க மேம். அதுக்காக தான் சொல்றேன், கான்டெஸ்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கும். ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க சார். நீங்க தயக்கப்படுற மாதிரி இதுல எதுவுமே இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. வெற்றி டே, அதான் அவங்க சொல்றாங்கல்ல, நீயும் அண்ணியும் கலந்துக்க வேண்டியதாண்டா. நல்லா தானே இருக்கும், ஜாலியா இருக்கும்டா, பண்ணு. சார், நான் உங்களுக்கு மட்டும் கேட்கல, உங்களுக்கும் சேர்த்து தான் சார் கேக்குறேன். எங்களையா? ஆமா சார், நீங்க 2 பேரும் கூட என் கப்பல் தானே, நீங்களும் அதுல கலந்துக்கலாமே. நாங்களா வேலைக்காகாதுங்க, நாங்களா இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. ஏன் சார்? இது பெஸ்ட் கப்பலுக்கான போட்டி தானே. ஆமா. நீங்க எப்போவாச்சும் ஃபர்ஸ்ட் கப்பலுக்கான ஒரு போட்டியை வைங்க, அதில் நான் வந்து கலந்துக்கிட்டு டைட்டில் அடிச்சுட்டு போறேன். சார், சும்மா ஃபன் பண்ணாதீங்க சார். சீரியஸா சொல்றேங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கப்பல்னு சொல்றீங்க, மேம்க்கும் உங்களுக்கும் சூப்பர் ஜோடி பொருத்தம் இருக்கு. நீங்களும் கலந்துக்கோங்க சார். ஆமால, செம்ம ஜோடி பொருத்தம்ல. டேய், என்ன மலர்? ஆமாங்க, கரெக்ட் தான். ஏன்டா? அப்போ 4 பேர் இந்த போட்டியில கலந்துக்கலாம் சொல்றியா? உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம் தான். அண்ணே, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சொல்றது கேளுங்க, நீங்க 2 பேரும் கலந்துக்கங்க, என்னை விட்டுருங்க. சார் ப்ளீஸ் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 4 பேர் இதுல கலந்துக்கிறோம். மாமா, என்னடி மாமா, நீங்களும் கலந்துக்கணும். நீங்க கலந்துக்கிட்டாதான் நாங்களும் கலந்துப்போம். அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம். டேய், மலர் சொன்னா சொன்னதுதான். 4 பேரும் கலந்துக்கிறோம். கான்டெஸ்ட் எப்போ? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரும் மேம். நீங்க எல்லாருமே லானுக்கு வந்துடலாம். சரிங்க. தேங்க்யூ. டேய், என்னடா அப்படி பாக்குற? கான்டெஸ்ட்ல தோத்து போய் வேர்ஸ்ட் கப்பல்னு ப்ரூவ் பண்ண போறோம். நீ பாரு. முதல்ல கலந்துக்கங்க, அதுக்கப்புறம் பெஸ்ட் யாரு வர்ஸ்ட் யாருன்றத அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு பெஸ்ட் கப்பல்னு நிரூபிக்கணும். Good morning, ladies and gentlemen. Let's welcome to the grand opening ceremony of Mr. and Mrs. 2019. So, இது perfect coupleக்கான ஒரு மாபெரும் போட்டி. இதுக்காக எல்லாரும் clap பண்ணலாமா? போட்டிகள் வைக்க போறேன்னு சொன்னதும் என்ன போட்டின்னு யாரும் பயப்பட வேண்டாம். எல்லா கேம்ஸும் ரொம்ப வித்தியாசமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. இந்த போட்டியில மொத்தம் 6 கேம்ஸ் நடக்க போகுது. அதுல யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 டைட்டில் கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம முதலாவது போட்டியை தொடங்க போறோம். என்ன ஜோடிஸ், போட்டியை ஆரம்பிச்சிடலாமா? That's great. முதலாவது போட்டியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். அதாவது நம்ம கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த போட்டி. சுத்தம். கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும், ஆனா விளையாடும் போதுதான் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்னு நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்ல பிடிச்ச கலர் என்ன, பிடிச்ச சாப்பாடு என்னன்னு நார்மலான கேள்வியை தான் கேட்பாங்க. ஆனா நாங்க கேட்கிற கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாவும் விவகாரமாவும் வில்லங்கமாவும் இருக்க போகுது. சோ அந்த சூப்பர் ஃபன்னுக்காக தயாராயிடுறீங்களா? இந்த போட்டியில முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க தனியா கேள்வி கேட்க போறோம். ஹஸ்பண்ட் சொல்ற அதே பதில் வைஃப் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஓ, கரெக்டா சொல்லிடணும். சோ அழகான கியூட்டான மனைவிங்க எல்லாரும் கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா ப்ளீஸ்? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ
பியூட்டிஃபுல் லேடிஸ். ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்ஸ். என்ன மக்களே, போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி இன்னைக்கு 0 மார்க் எடுத்து அசிங்கப்பட போறது நாங்க தான். முதல் கண்டஸ்டன்ட் சார், ப்ளீஸ் நீங்க வாங்க. ஹாய் சார். ஹலோ மேம். உங்க நேமும் உங்க ஒய்ஃப் நேமும் சொல்லுங்க. ரமேஷ் சித்ரா. சூப்பர் சார். இந்த பவுல்ல இருந்து ஒரு சீட் எடுங்க. அதுல இருந்தா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். கேள்வி ஈஸியா இருக்கிறதும் டஃப்பா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சோ ப்ளீஸ் சீட் எடுங்க. சூப்பர். ஓகே, கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். உங்க வைஃப் படிச்ச ஆரம்ப பள்ளி பேர் என்ன? அது எங்க இருக்கு? சரஸ்வதி வித்யாலயா ஆரம்ப பள்ளி, புதுவை. சூப்பர் சார். ஃபர்ஸ்டே யோசிக்காம சொல்லிட்டீங்க. ஒரு நாள் முழுக்க உங்களோட போனை உங்க மனைவியும் உங்க மனைவியோட போனை நீங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும்னா நீங்க சரின்னு சொல்றீங்களா? நோ. ஏன்? போனுங்கிறது பிரைவசியான விஷயம். ஓ, பிரைவசியான விஷயம். ஓகே ஃபைன், தேங்க்ஸ். தேங்க் யூ so much sir. Thank you. போய் உட்காருங்க. நெக்ஸ்ட் சார், நீங்க வாங்க. நானா? நீங்க தான் சார், வாங்க. ஹாய் சார். ஹாய். வெல்கம் சார். உங்க பேர் அப்புறம் ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. புகழ் அகிலா. நைஸ் நேம் சார். ஒரு சீட் எடுங்க. வாவ், நீங்க ரொம்ப லக்கி சார். ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் வந்திருக்கு. உங்க வைஃப்க்கு பிடிச்ச நடிகர் சார்? இந்த பட்டி காட்டுக்கெல்லாம் என்ன ஷாருக் கானவா பிடிச்சிருக்க போகுது? இவளுக்கெல்லாம் தெரியலையா? பவர் ஸ்டார். பவர் ஸ்டாரா? அவங்க அவரோட தீவிர ரசிகை. வித்தியாசமான ஆன்சர் சார். உங்களுக்கு கோவம் வந்தா உங்க வைஃபை என்ன வார்த்தை சொல்லி திட்டுவீங்க? சப்ப முக்கி. சரிங்க சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க வைஃப்க்கு கோவம் வந்தா உங்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுவாங்க? அத சொன்னா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிருமே. சார், அது ஏதோ முட்டை போண்டா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஓ, முட்டை போண்டா கூப்பிடுவாங்க. உங்க வைஃப்க்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு ஹாபிட்? நான் ட்ரிங்க் பண்றதுங்க. சார், உங்க வைஃப்க்கு மட்டும் இல்ல, அது யாருக்குமே பிடிக்காது. லாஸ்ட் क्वेश्चन சார். உங்க வைஃபோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. என்ன சார்? தெரியல. என்ன சார், வைஃப் நம்பர் தெரியலன்னு சொல்றீங்க? இட்ஸ் ஓகே சார். சோ நீங்க போய் உட்காரலாம். யா, தேங்க் யூ. சார், நீங்க வாங்க சார். ஹாய் சார். ஹாய். வெல்கம் சார். உங்க நேம் உங்க வைஃப் நேம் சொல்லுங்க. வெற்றி மலர். அழகான பேர் சார். தேங்க்யூ. உங்களையும் அவரையும் பார்க்க நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ். ஓ வா, நம்ம போட்டியில ஒரு அண்ணன் தம்பி கலந்துக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ. ஓகே சார், இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. ஓ, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கேள்வி உங்களுக்கு தான் சார் வந்திருக்கு. ஓ, உங்க போனோட பாஸ்வேர்ட் உங்க வைஃப்க்கு தெரியுமா? என் ஃபோனுக்கு பாஸ்வேர்டே இல்லை. பாஸ்வேர்ட் இல்லையா? இல்லை. அவங்க போனோட பாஸ்வேர்டு உங்களுக்கு? அவங்க ஃபோன்லேயும் பாஸ்வேர்டு இல்லை. ஏன்? எப்படி சார்? ஏன்னா ஃபோனில் நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ஒழிச்சு வைக்க எந்த ரகசியமும் இல்லை. தட்ஸ் கிரேட் சார். அப்ப நீங்க ஒரு நாள் உங்க போன்ஸை மாத்தி யூஸ் பண்ணுவீங்களா? ஒரு நாள் எனக்கு
ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பர் ஆன்சர் சார். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வழக்கமா நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் லவர் ஆர் லவ் ஃபெயிலியர் இத பத்தி உங்க வைஃப் கிட்ட சொல்லிருக்கீங்களா? நான் லவ் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் மலர்கிட்ட இல்லைன்னு சொல்லி போய் சொன்னதுனால இப்போவும் அதே போய் தான் சொல்லணும். என்னை மன்னிச்சிடு மலர். என்ன சார் கடந்த கால வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்களா? சச்சா இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் யாரையும் லவ் பண்ணல. ஓகே சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு கோச்சுக்காதீங்க. உங்க வைஃபுக்கு அப்படி ஒரு எக்ஸ் லவ் அண்ட் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யாரா இவ? லூசு மாதிரி கேள்வி கேட்டிருக்கா. இருக்கு, அதை பற்றி எனக்கு தெரியும். கிரேட் சார். அதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நான் கேட்க விரும்பல. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்க மனைவி கிட்ட நீங்க பொய் சொல்லிருக்கீங்களா? அஞ்சலி பற்றி போய் சொல்லியிருக்கேன், ஆனால் அது இப்போ சொல்ல முடியாதே. சார் இல்லை, போய் சொன்னதில்லை. தட்ஸ் கிரேட் சார். ஓகே சார் தேங்க்யூ. நீங்க போய் உட்காரலாம். தேங்க்ஸ். அண்ட் இப்போ நம்ம இதே கேள்விகளை எங்க பியூட்டிஃபுல் லேடிஸ் கிட்ட நம்ம கேட்கலாம். ஸோ அவங்க சரியான பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த யங் அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ். ஹாய் மனைவிமார்களே. ஸோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டு நிறைய பதில்களை வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாமா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் மேடம், வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சித்ரா. சூப்பர். ஓகே மேம் தேங்க்யூ. நீங்க போய் உட்காரலாம். நெக்ஸ்ட் நீங்க தான் மேடம், வாங்க. ஓ வாங்க மேடம். ஓடி. ம். வாங்க. ஹாய் மேடம். ஹாய். உங்க பேர்? அகிலா. ஓகே கேள்விக்கு போலாமா? போலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? நமக்கு பிடிச்ச நடிகர் விஜய் சேதுபதி. கண்டிப்பா அவன் அதுவா சொல்லியிருக்க போறான். ஏதாவது எடக்கு முடக்கா தான் சொல்லியிருப்பான். நாமளும் ஏதாவது குண்டக்க மண்டக்க அடிச்சு விட வேண்டியதுதான். என்ன மேம் யோசிக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச நடிகர் பவர் ஸ்டார். கரெக்ட் ஆன்சர். டேய் மவனே, பவர் ஸ்டார் நான் சொல்லி வச்சிருக்க. உன்னை இரு வச்சுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. கோவம் வந்தா உங்களை உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லி தருவாரு? சப்பமுக்கி. சூப்பர். என் பட்ட பேரை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லிட்டேல. அதே மாதிரி உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க சார் என்ன சொல்லி தருவீங்க? முட்டை போண்டான்னு சொல்லி திட்டுவேன். அடிப்பாவி. முட்டை போண்டான்னு சொல்லி செம்மையா திட்டுவேன். அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே முட்டை போட்ட மாதிரியே இருக்கும். ஓகே 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 ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஹாபிட்? தண்ணி அடிக்கிறது. சரியான தண்ணி வண்டி. டெய்லி சரக்கு தான். கிட்ட போக முடியாது. அப்படி ஒரு கப்படிக்கும். சார் நீங்க கூடிய கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். பை த வே இதுவும் சரியான பதில் தான்.
ஓகே மேடம், உங்க ஹஸ்பண்டோட லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. தெரியல, பெருசா ஞாபகம் இல்லை. ஓகே, 5 கேள்வியில 4 கேள்விக்கு நீங்க சரியான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சோ நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் 4 ஆன்சர் பண்ணிட்டியேடி. ஓடி. புகழ். ஓகே, அடுத்து நீங்க தான் மேடம். நீங்க வாங்க. மாட்டிக்கிட்ட. போ போ, இப்ப போ. வாங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? மலர்.